அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோட தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஓல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இன்றைக்கும் குறித்துடைய பல முக்கியமான செய்திகள் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சில தகவல்கள் உங்களுக்காக கொண்டு வரதுக்கு பல விடயங்களை தியாகம் பண்ண வேண்டி இருக்குது. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா தூக்கம். காலையில் செய்தி, மாலையில் செய்தி. இந்த செய்தி போடுறதால மெசேஞ்சரில் நிறைய பேர் மெசேஜ் போடுறதால 24 மணி நேரத்துக்குள்ளே கிடைக்கிற தூக்கமே பார்த்திங்கன்னா வெறும் 2 மணி நேரம் தான் இருக்குது. சில நேரங்களில், சில நாட்களில் அதுவும் கூட இல்லாத சூழலும் வரும். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கடைசியில் நம்மளே நியூஸாக வர வேண்டிய சூழலும் வந்துடும். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். சரி, இதை பற்றின தகவலை வீடியோட கடைசியில் பேசலாம். முக்கியமான சில தகவல்களை பேசலாம். அதில் முதலாவது தகவல் பார்த்திங்கன்னா, இந்த ஆன்லைன் மூலம் நாட்டில் ஆன்லைனில் பொருட்கள் வாங்குறது, சர்ப்ரைஸ் பண்ணுறது, இங்கே இருந்துக்கிட்டே வீட்டுக்கு பொருட்கள் அனுப்புறது, இந்த மாதிரி பண்ண போய் நிறைய பேர் தொடர்ந்துமே பிரச்சனையில் மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. மற்றொரு இலங்கை பெண் சிக்கிய சம்பவம் ஃபேஸ்புக் ஆன்லைனில் இவங்க மாட்டியிருக்கிறாங்க. சிங்கள மொழி தெரிஞ்சவங்க ஒரு நிமிடம் இந்த வாய்ஸை கேளுங்க. தெரியாதவங்களுக்கு என்னென்னு நான் தெளிவுபடுத்துகிறேன். මාත් ඔය වගේ ඔන්ලයින් හොරු වගේකට වුණා. මෙහෙමයි මල්ලි, ඒක Facebook එකේ ආවේ. ඒ කියන්නේ මගේ අම්මා අසනීප වෙලා ඔපරේෂන් කරලා කකුල ඔපරේෂන් කරලා එයාට ඇවිදින්න කරන්න බැරි හින්දා ගෙදරට කෑම ඕඩර් කරා. ඒ කියන්නේ හාල් කිරිපිටි එළවලු වගේ හැමදේම ඕඩර් කරා. ගාන 27000ක්. ඊට පස්සේ සල්ලි දානකම් ඉතින් මෙයාලා හොඳින් කතා කරා. ඊට පස්සේ කොහොම හරි සල්ලි යවුවට පස්සේ දවස් දෙකක් විතර ඒත් කතා කරා. බඩු ගිහින් දෙනවා නම්මනම් කියලා කතා කරා. එයාලා කොට්ටාවේ කට්ටිය. ඊට පස්සේ තුන්වෙනි දවසේ වගේ මගේ මැසෙන්ජර් එක බ්ලොක් කළා. ඊළඟට WhatsApp එක, ඊළඟට ඊමෝ එක. දැන් කිසිම තොරතුරක් හොයාගන්න විදිහක් නැහැ. ඊට පස්සේ මේ කොට්ටාවේ තව තැනක් තියෙනවා. ඒ මේ ඔන්ලයින් කරන තැන. ඒ වගේ මේ වගේ බඩු ගිනියන තැන. මං එතනට කතා කරා. මෙයාලා දන්නවද කියලා. එයාලා කිව්වා මෙහෙම දන්නේ නැහැ. හැබැයි මේ එතනට අහුවෙච්ච කට්ටිය අපිට කෝල් කරලා අපෙන් බඩු ඕඩර් කරගත්තා කියලා කිව්වා. ඉතින් මේ කිසිම තොරතුරක් හොයාගන්න දුන්නේ නැහැ. පස්සේ මං කිව්වා මගේ අතේ සල්ලි තිබුණේ නැහැ. මම මේ ඒකට ගෙදරත් පොඩක් ප්‍රශ්න තිබුණා. අන්තිම සල්ලි තමයි මේ 27000ක බඩු ටික ඕඩර් කරේ. ඉතින් මෙහෙමයි කියලා මං ඒ ගෙදර ඒ කට්ටියට විස්තරය කිව්වම එතන අයිති මහත්තයා කිව්වා ඔයාගේ අම්මට මොනවද ඕන? අපි පොඩ්ඩක් ඔයාලා අම්මට බඩු ටිකක් යවන්නම් කියලා. සල්ලි දාන්න එපාකවා, සතපහක්වත් එපයි කිව්වා. ඉතින් එයාලට පින් සිද්ධ වෙන්න රුපියල් 7000ක බඩු මගේ අම්මට කන්න බොන්න ගිහින් දීලා තිබුණා. ඉතින් මට එයාලට මං පින් සිද්ධ වෙනවා එයාලා කරපු උදව්වට. ඇත්තටම මේ ලංකාවේ ඉන්නම් මේ හොරු. මොකද මේ අපි මේ වගේ දහ දුක් ඉඳලා හොයන සල්ලි ගන්න තමයි කවුරුත් බලාගෙන ඉන්නේ. ඒ දුක කාටවත් තේරෙන්නේ නැහැ. ඉතින් අදටත් ඒ ගැන විස්තරයක් නැහැ. ඉතින් අපරාධේ වුණේ මගේ රුපියල් 27000. ඒත් අනිත් කට්ටිය මට පින් සිද්ධ වෙන ருபியால் 7000ක බඩු මගේ අම්මට ගෙදරට ගිහින් දීලා තිබුණා. அவங்களுடைய தாய் சுகம் ஈனமுற்று இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இவங்க ஆன்லைன் மூலம் காய்கறி, அரிசி, பருப்பு இந்த மாதிரி தேவையான மளிகை சாமான்களை அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆன்லைன் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி நிறைய இருந்திருக்குது. அதில் ஒரு சேனலை அவங்க செலக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்லி அவங்களுக்கு பணமும் அனுப்பி எல்லாமே பண்ணி வீட்டுக்கு பொருட்களை கொடுக்குறதுக்கு நாளைக்கு டேட் இருக்கும்போது கடைசியில் அவங்க கேன்சல் பண்ணி எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா அதே மாதிரி இன்னொரு ஆன்லைன் சேவை இலங்கையில் பல பாகங்களுக்கும், இலங்கையில் எல்லா இடங்களுக்குமே நேரடியாக சென்று இந்த மாதிரி பரிசு பொருளாக இருந்தாலும் சரி, தேவையான மளிகை பொருட்களாக இருந்தாலும் சரி, எல்லா பொருட்களையும் ஆன்லைன் மூலம் டெலிவரி செய்யக்கூடிய இன்னொரு கம்பெனியோட பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க எனக்கு இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டாங்க, என்னுடைய பணம் இப்போ கையில் சம்பள பணம் இல்லை, அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்கிறது, என்னுடைய பணத்தையும் திருடிட்டு போயிட்டாங்களே, என்னுடைய தாய் இப்போ சுகவீனமுற்று வைத்தியசாலையிலேருந்து வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க,
அவங்களுக்கு எனக்கு கொடுக்கறதுக்கு கூட கடைசியில் இப்போ எந்த ஒரு பணமும் இல்லாமல் போச்சு, எந்த ஒரு பொருளுமே வாங்கி கொடுக்க முடியாத சூழல் அப்படின்னு இவங்க அழும்போது இந்த கம்பெனி, இப்போ நான் சொல்கிற கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உடனே 7,000 ரூபாய்க்கு பெறுமதியான பொருட்களை வாங்கி இவங்கக்கிட்ட பணமே வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய அட்ரஸை வாங்கி அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 40,000க்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்களை சேகரிச்சிருக்கிறாங்க கடந்த 2-3 வருடங்களுக்குள்ள. அதே மாதிரி இலங்கையில் அனைத்து பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று, அது பர்த்டே கிஃப்டாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது பரிசுகளாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் நேரடியாகவே சென்று கொடுக்குறாங்க. இந்த தகவல் எந்த ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரமும் இல்லை. இதை நான் தெரிவிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சகோதரி வெளிநாட்டில் வாழ்கிற ஒவ்வொருத்தருமே எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அந்த பணத்தையும் திருடிட்டு போகிற திருடர்களுக்கு மத்தியில் சில நல்ல மனிதர்களும் இருக்கிறாங்க. அப்படின்னும் போது அவங்கள நிச்சயமாக தெரியப்படுத்தியே ஆகணும். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அந்த சகோதரிக்கு அவர் உதவி செஞ்சுருக்கிறாரு. அந்த வகையில் அவங்கள தெரியப்படுத்தி ஆகணும் அப்படின்றதால தான் இவங்கள தெரிவிக்கிறேன். செனஹாச கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் சேனல் அவங்களோட இருக்குது. இப்போதைக்கு 41K ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் நியாயமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கும் யாருக்காவது கிஃப்ட் அனுப்பணுமா இருந்தால், இங்கேருந்து சர்ப்ரைஸ் பண்ணணுமா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் அவங்களுடைய தொலைபேசி இலக்கம். அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜ் செனஹாச கிஃப்ட் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி நான் என்னுடைய கமெண்ட்லேயும் லிங்கை போட்டு விடுறேன். போய்த்து பாருங்கள். நிறைய கிஃப்ட் ஐட்டங்கள் நிறைய சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. நிறைய மாதிரியான உதவிகள் செய்கிறாங்க. வெளிநாட்டில் இருந்து நம்ம இங்கேருந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தரை சர்ப்ரைஸ் பண்ணணுமென்றது எவ்வளவு முடியாத காரியம். ஆனாலும் அதுக்குரிய வாய்ப்பையும் அவங்க வழங்குறாங்க, நியாயமாக செய்கிறாங்க. அதனால தான் இதை உங்களுக்கு தெரிவித்தேன். ட்ரை பண்ணி பாருங்கள். வாட்சுக்குள்ளே கேமராவா? இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. டாய்லெட்டுக்குள்ளே ஒரு எகிப்திய நாட்டவரும் ஆசிய நாட்டவர் இன்னொருவரும் சேர்ந்து பாத்ரூமுக்குள்ளே கேமரா செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபோனில் வசமாக மாட்டினாங்க. ஆனால் இந்த கேமரா பிடிபடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசி வரைக்குமே பிடிபடாது. ஏன்னா இது ரொம்ப ரகசியமாக கேமரா வச்சுருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடிகாரத்துடைய ஒரு இலக்கத்துடைய நடுவில். இப்போ நீங்கள் இந்த 10ஆம் இலக்கத்தை பாருங்கள், 50 நிமிடம் 10, அதில் முன்னாடி இருக்கக்கூடிய ஒன்றுக்குள்ளே தான் அந்த கேமரா உள்ளே வச்சுருக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட நாம் ஒரு செய்தி பார்த்தோம். பனிப்பெண் ஓட்டுநர் சபால் நாசர் பகுதிகளில் பிடிபட்டிருந்தாங்க. அவங்க பிடிபட்டதும் இந்த ரகசிய கேமராவில் தான். இதுக்கு முன்னாடி பல செய்திகள், சிறுநீரை வைத்து தரை துடைச்சது, ட்ரெஸ் அயன் பண்ணினது, உணவுகளில் எதையாவது கலந்து கொடுத்தது, இந்த மாதிரி பல செய்திகளை தொடர்ந்து நாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரகசிய கேமராக்கள் எங்கெங்கே வச்சுருப்பாங்க அப்படின்றது சொல்லவே முடியாது. சார்ஜர் ப்ளக்காக இருக்கலாம், பெல் பண்ணக்கூடிய அந்த சின்ன பெல்லாக இருக்கலாம், அல்லது கடிகாரமாக இருக்கலாம், எதுவாக வேணுனாலும் இருக்கலாம். தயவு செய்து கவனமாக இருங்க. எந்த ஒரு தவறுகளையும் பண்ணாதீங்க. தயவு செய்து எந்த ஒரு தவறுகளையும் பண்ணாதீங்க. வீடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க, அது கம்பெனிகளாக இருந்தாலும் சரி, ஸ்டோராக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமாக இருங்க. கேமராவுக்கு மட்டும் பயப்படாதீங்க, இறைவனுக்கும் பயப்பட்டுக்கோங்க. யார் பார்த்தாலும் பார்க்காட்டியும் இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி ஓட்டுநர்களுக்கான இன்னொரு முக்கியமான தகவல், ஜிபிஎஸ். இப்போ ஜிபிஎஸ் ட்ராக்கர் எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா ரொம்ப சின்னது, விரல் நகத்தோடைய அளவுக்கு தான். வாகனத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல காந்தம் மாதிரி ஒட்டி வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் மூலமாக வண்டி எங்கே போகுது, எங்கே மூமெண்ட் இருக்குது அப்படின்றத ட்ராக் பண்ண முடியும். சில ஓட்டுநர்கள் வீட்டுக்கு தெரியாமல் அவங்க எங்கேயாவது ஒரு வேலைக்கு அனுப்பினாங்கன்னா நீங்கள் எங்கேயாவது உங்கள் வேலைக்கும் சேர்த்து போயிட்டு வருவீங்க. ஒரு வேலை சந்தேகமாக வெளியில் எங்கே போயிட்டு வரீங்க, வேற எங்கேயும் போகலையா அப்படின்னு கேட்கும்போது திரும்பி கேட்குறாங்கன்னா மறைக்காதீங்க, உண்மையை சொல்லிடுங்க. அதே மாதிரி தயவு செய்து வீடுகளுக்கு தெரியாமல் வண்டியில் எடுத்துகிட்டு எங்கேயும் போகாதீங்க. அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறது உங்களுக்கு மிகவும் பெரிய ஒரு பாதுகாப்பு. நீங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்தாமல் எங்கேயாவது போய் ஏதாவது பிரச்சனையில் மாட்டினாலோ இல்லை வண்டி ஏதாவது விபத்துக்குள்ளாகினாலோ எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு தான் கேள்வி கேட்பாங்க. முதலாவது ஏன் சொல்லாமல் வந்தீங்கன்னு இரண்டாவது கேள்வி. கடைசியில் அந்த சந்தேகம் மட்டும் உருவாகிச்சுன்னா வாழ்நாள் பூரா அப்படியே தான் இருக்கும். தயவு செய்து கவனமாக இருங்க. அதே மாதிரி இன்றைக்கி கடைசி நாள், மிஸ் பண்ணாதீங்க சான்ஸை. சபாஹ் சாலிம் கத்தா 2 ஃபரா ஜமியா 4ஆம் நம்பர் ஜமியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காய்கறி ஆஃபர் கடைசி நாள். குவைத் விவசாயிகளின் பண்ணை. ஆனால் இதில் நம்ம எந்த பொருட்கள் வாங்கினாலும் ரொம்ப மலிவாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதே போல் அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய நம்மளுடைய தொழிலாளர்கள், நம்மளுடைய சகோதரர்கள், விவசாயம் பண்ணக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள்
குறைந்த சம்பளத்தில் இருக்கிறாங்க. இந்த பொருட்கள் வந்து விலை போகாததாலையும் விற்பனை இல்லாததாலையும் முடிந்த வரைக்கும் அவங்களுக்கும் ஒரு உதவியாகவும் இருக்கும், உங்களுக்கும் மலிவான பொருள் கிடைக்கும். ட்ரை பண்ணுங்கள். طبعا اليوم مهرجان سوق النوير بمنطقة صباح السالم قطعة 2 بجنب فرع رقم 4. طبعا عندنا المهرجان يومين، اليوم وباكر ان شاء الله بمنطقة صباح السالم. حياكم الله بدعم اخوانكم المزارعين. مدير السلام عليكم. ما شاء الله. طبعا البصل في البصل الاحمر في البصل الابيض. ما شاء الله تبارك الله. السلام عليكم، مساكم الله بالخير. طبعا اليوم كم البطاطا؟ 750 والبصل ما شاء الله 3 دينار ونص بابا. 3 ونص. كم فيه؟ 7 كيلو. وما شاء الله حبات جامبو ما شاء الله تبارك الرحمن. وهذا البصل الابيض على كم؟ 2 ونص. نفس الوزن ها؟ أيوة نفس الوزن. زين والطماط على كم؟ 3 كرتون دينار بابا. 3 بدينار. نفس 3 بدينار ها؟ ما شاء الله تبارك الرحمن. حياكم الله لمهرجان سوق النوير الزراعي منطقة صباح السالم قطعة 2. يا هلا ويا مرحبا بالجميع بجنب. அடுத்ததா இன்னொரு மிக மிக முக்கியமான தகவல். காவா சாய் ஊற்றுற வேலை, ஆஃபீஸ் போயா, காவா சாய் ஊற்றுற வேலை அல்லது சாப்பாடு சமையல் வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கோ அல்லது ஒரு சிலருக்கோ சமையல் வேலை பார்க்குறவங்களா இருக்கிறீங்களா, ரொம்ப கவனமாக இருங்க. பாடசாலை ஒன்றில் பேண்ட்ரி அவங்களுடைய அந்த கிச்சனில் காவா சாய் ஊற்றுற அந்த இடத்துல போய் ஒரு இளைஞர் என்ன செய்கிறார் அப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரி சேட்டைகள் நிறையவே நடக்கும். مكتوب ممنوع دخول الطلاب. عمي روح بس. طبعا داش مطبخ حق قسم الفيزياء. والله لو اوريك استاذ محمود شلون صادني الكلب اقيش بامتحان الفيزياء. انا اوريك يا كلب. تبي تشرب قهوه ها؟ اوريك انا اشرب بالفيري. اوريك انا والله ما اخليها لك يا قواد. ولك لا يصيد لي تكفى اني اطلع خلاص كذي زين. يلا باي اشوفكم. يدي كلها فيري. இப்போ இந்த இளைஞர் பண்ணின தவறு, அதுக்கு பொறுப்பு கூறுறது யார்? அந்த இடத்துக்கு பொறுப்பானவர், அந்த கிச்சனுக்கு பொறுப்பானவர். அப்போ அந்த நேரத்தில் வேறு யாராவது ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து போட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை விஷத்தையாவது போட்டு போயிட்டாங்கன்னா கடைசியில் ஏதாவது ஒரு உயிராபத்து ஏற்பட்டால் யார் முழு பொறுப்பும்? நீங்கள் தான். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறையா, நீங்கள் கவாச்சாய் ஊற்றுறவரா அல்லது இந்த மாதிரி கிச்சன் ஒன்று உங்களுடைய பொறுப்பில் இருக்குதா? ப்ரைவேட்டாக வேறு இடங்களில் வேலைத்தலங்களில் நிறைய பேர் புழங்கக்கூடிய இடங்களாக இருந்தாலும் அந்த மாதிரி நேரங்களில் முடிஞ்ச வரைக்கும் லாக் பண்ணி சாவியை எடுத்துக்கோங்க. முழு கவனத்தையும் செலுத்துங்க. ஒரு சாப்பாடை நீங்கள் வச்சுட்டு எங்கேயாவது போயிட்டு மறுபடியும் வந்தாலும் செக் பண்ணுங்கள் நீங்கள் வச்சுட்டு போன மாதிரியே இருக்கான்னு. அதே மாதிரி பொருட்களும் நீங்கள் வச்சுட்டு போன மாதிரி இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக சந்தேகப்படுங்க, இல்லைன்னா பிரச்சனை உங்களுக்கு தான். கடல் தொழிலாளர்களுக்கான மிக முக்கிய தகவல். அதே மாதிரி கடலோரங்களில் மீன் பிடிக்கிறவங்க தூண்டில் போட்டு ரொம்ப கவனமாக இருங்க. உடனடியாக தகவல் தெரிவித்து சில நிமிடங்கள்லேயே சில மணித்தியாலங்களுக்குள்ளேயே அதிகாரிகள் வராங்க. 5000 தினார் அபராதம், 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். صباح الأحمد الشيخ صباح الأحمد الله يرحمه المسالك قاط له غزل ودوح توه. وين البيئة؟ وين خفر السواحل؟ ليش ما يجون يصيدونه؟ وين هو البحر شكبره واضح ما كله بروحه. قط الغزل دوح على راسه ومشى. اليوم السبت 20/4 الساعة 10:30 الضحى، وانا مصوره من المستشفى صباح الشيخ صباح الأحمد الله يرحمه. كاهو قاعد يدور له راس ثاني وش يسوي؟ قلت وين البيئة؟ وينكم يا البيئة؟ وينك يا خفر السواحل؟ وينكم؟ ما ادري من المسؤول البيئة ولا الخفر. اذا البيئة وينكم نايمين؟ وين ربعكم؟ وينهم؟ எல்லைகள் விதிக்கப்பட்ட
தடை செய்யப்பட்ட எல்லைகளில் மீன் பிடித்தாலோ அல்லது கடலோரங்களில் தூண்டில் போயிட்டு மீன் பிடித்தாலோ சுற்றுச்சூழல் அதிகார சபையால் உடனடியாக வந்து உங்களை கைது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 5000 தினார் அபராதம், 5 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை விதிக்கப்படலாம். கடல்வாழ் உயிரினங்களையோ அல்லது அரிய வகை உயிரினங்களையோ கொன்றாலோ அல்லது ஏதாவது உயிராபத்து விளைவித்தாலோ தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக அந்த மீன் பிடிக்க போகிறவங்க தூண்டில் போட்டு கடலோரங்களில் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் மீன் பிடித்தீங்கன்னா 5000 தினார் அபராதம். 5000 தினார் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷமாவது நாட்டுக்கு பணம் அனுப்பாமல் உழைச்சி இங்கேயே கட்டணும். அதை கட்டி முடியும் வரைக்கும் மம்னு சாப்பர் நாட்டை விட்டு கூட போக முடியாது. தயவு செய்து இந்த மாதிரி தவறுகள் பண்ணாதீங்க, கவனமாக இருங்க. யார் நான் எஜிப்தியன்டா, நான் மஸ்ரி, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் பட்ட பகல்லையே கட்டுமான பணிகளில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் பொருட்களை திருடுறாரு. கட்டுமான தளங்களில் ஹாரிஸ்களாக இருக்கக்கூடியவங்க யாராவது இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. انت منو؟ ليش اخذت اجرات؟ شنو؟ ليش اخذ اجرات؟ منو قول؟ اتصل على مصري اول انت. ها؟ اتصل مصري. منو مصري؟ شنو يعني منو مصري؟ ما راح خلي اجرات مني. خلي. ليش يجي ورا انت؟ شنو يعني ليش تجي ورا؟ ليش ما يجي قدام؟ ரீசெண்டாக அந்த அல்முத்தலா பகுதிகளிலையும் இந்த திருட்டு சம்பவங்கள் அதிகமாக பதிவாகி இருந்துச்சு. தயவு செய்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா நிறைய பேர் இது வரைக்கும் இந்த திருடர்களால் தாக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி பல திருட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்குது. சில நேரங்களில் ஹாரிஸ் மேலேயே வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க அந்த கட்டிட ஓனர்கள், எதுக்காக திருட விட்டீங்க அப்படின்னு. நிறைய திருடர்கள் இருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி சண்டைக்கு போகாதீங்க. அவங்க வரக்கூடிய வண்டியை முதலாவது வீடியோ எடுத்துக்கோங்க, வண்டி நம்பரையும் மார்க் பண்ணிக்கோங்க. அது கூட சில நேரங்களில் போலியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நேற்றைய தினமாக காலையிலேயே பார்த்துருப்பீங்க, ஷோயக் பகுதிகளில் வண்டிகள்லேருந்து வண்டிகளுடைய லைட், ஸ்பேர் பார்ட்ஸ், அதே மாதிரி நம்பர் பிளேட்லாம் திருடிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி நம்பர் பிளேட் எதையாவது இந்த வாகனத்தில் பொருத்திட்டு வந்தாங்கன்னா கடைசியில் நம்பரை வச்சும் பிடிக்க முடியாது. எது எப்படியோ சண்டைக்கு போயிடாதீங்க, கடைசியில் உயிரை கூட இழக்க நேரலாம். ஏன்னா ஆயுதத்தோடு வருவாங்க சில திருடர்கள். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது, இந்த நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே என்னுடைய சைடு மண்டையெல்லாம் அப்படியே உள்ளே இருந்து ஊசியால் குத்துற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 4 நாள் ஆகுது, தூக்கமே இல்லை, தூங்க முடியலை. ஏன்னா நேரம் இல்லை. 12 மணி 11 மணிக்கு வேலை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் உட்காந்து நியூஸ் ரெடி பண்ணி ஒரு நாளைக்கு 500-600 பேர் மெசேஞ்சரில் மெசேஜ் போடுறாங்க, அவங்களுக்கும் ரிப்ளை கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு நியூஸை கலெக்ட் பண்ணி நியூஸை போட்டுட்டு டைமை பார்த்தா காலையில் 5 மணி, விடிய காலையில் 4:30 மணி. அது போதாதுன்னு மெசேஞ்சரில் படுற பாடு போதாதுன்னு நிறைய பேர் வாட்ஸ்அப் கேட்குறாங்க. என்ன நடக்கும் தெரியுமா? என்னுடைய அனைத்து டிவைஸும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் எல்லாத்தையுமே ஒரே மாதிரியே அட்டாச் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போனாலும் சிம் கார்டு மட்டும்தான் கழட்டி மாற்றணும், மற்ற எல்லாமே ஒரே மாதிரி செட்டப்பில் இருக்கும். அதே மாதிரி தான் கோலும். ஒரு ஃபோனுக்கு கோல் வந்துச்சுன்னா அனைத்து ஃபோனுக்கும் கோல் வரும். இந்த நேரத்தில் வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்தா ஒவ்வொருத்தரும் மாறி மாறி அடித்தா எப்படி இருக்கும்? செத்த கதை நான். அதே மாதிரி நியூஸ் போட்டு முடிஞ்ச பிறகு 3 மணி 14 நிமிடம் நியூஸ் போட்டு முடிஞ்சால் அதுக்கப்புறம் என்னுடைய கடமையை நான் செய்யணும். மக்களுக்காக செய்கிறது ஒரு பக்கமாக, என்னுடைய கடமையை நான் செய்யணுமே. வண்டி கழுவணும். காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி 11 வண்டி கழுவணும். அந்த வண்டிகளெல்லாம் கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் இருந்து எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் குளிச்சுட்டு ரெடி ஆகும்போது ஒருவேளை 6:30 மணி 7 மணி ஆகிடுச்சுன்னா அடுத்த டியூட்டி வந்துடும். சொல்ல முடியுமா, நான் யூடியூப் சேனல் போட்டேன், நியூஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன், லேட் ஆகிடுச்சு அப்படின்னு. அவங்க அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு நாம் ரொம்ப நம்மளை நாமளே டயர்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் கடைசியில் யூடியூப்பாவது விட்டுட்டு வேலையை பாடுறா அப்படின்னு திட்டி விட்டுருவார் பாபா. அந்த மாதிரியான சூழலும் வந்துடும். ஆனால் இப்போதைக்கு வரைக்கும் என்னால் முடிஞ்ச முயற்சியை நான் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் மக்களுக்காக. யூடியூப்பில் சம்பளம் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. சரி, அந்த சம்பளத்துக்கு தான் இதுக்கு மேலே எவன்டா வேலை பார்ப்பான்? ஒரு நாளைக்கு 22 மணித்தியாலும் யாராவது வேலை பார்ப்பாங்களா தூக்கத்தை இழந்து? இதை விட பேசாமல் நான் போய் இந்த வண்டி கழுவுறதோட சேர்த்து இன்னொரு 10 வண்டியை கழுவினேன்னா அந்த யூடியூப்பில் கிடைக்கிற காசை விட அதிகமாகவே கிடைக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு கண் முழிச்சு தூக்கம் இல்லாமல் வேலை பார்க்குறோம். எதுக்காக? மக்களுக்காக. ஆனால்
அழகாக அதுக்குன்னே நியமிக்கப்பட்டு சம்பளம் கொடுத்து உங்களை கொண்டாந்து நாட்டில் இருந்து இந்த நாட்டில் வண்டி, தூங்குறதுக்கு வீடு, சாப்பாடு, குழந்தைகளுடைய படிப்பு எல்லா வசதி வாய்ப்பையும் கொடுத்து அதிகாரிகளாக நியமித்து வச்சா மக்களுக்கு என்னத்தை செஞ்சு கிழிக்கிறீங்கன்னு தான் தெரியல இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், குறிப்பாக இந்த தூதரக அதிகாரிகள். பொது மன்னிப்பு வந்து எவ்வளோ நாள் ஆகுது? ஒரு நாளைக்கு 40, ஒரு நாளைக்கு 10, 20 பிச்சை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த மக்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து இருந்தது, பலருடைய பிரார்த்தனை எல்லாம் வல்ல இறைவனோட உதவியால் நிறைவேறி இருக்குது. அதை அவங்களுக்கு பயன்படுத்துறதுக்குரிய வாய்ப்பை விரைவிலேயே பெற்றுக் கொடுங்க இலங்கை தூதரகமே. இலங்கை தூதரகம் மட்டும்தான் தாமதம். தயவுசெய்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய கோலில் குறைஞ்சது ஒரு 500 கோல் ஒரு நாளைக்கு நான் கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய எத்தனையோ விடயங்களை, எத்தனையோ அவேர்னஸ்களை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எங்களையும் வருத்தி. ஆனாலும் கொஞ்சம் கூட அந்த உணர்ச்சி இல்லை, கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லை. இந்த மக்களால் தானே நம்ம சம்பளம் எடுக்கிறோம், இந்த மக்களுக்காக இன்னும் கொஞ்சம் அதிகமாக எஃபோர்ட் போட்டு வேலை செய்வோமே அப்படின்ற கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்வே இல்லையா, உணர்ச்சி கூட இல்லையா? இப்படியே கல் மாதிரி இருக்காதீங்க. கடைசியில் செத்தா சாவுக்கு 4 பேர் வரமாட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.